Hello my dear students and parents. 10th 12th எக்ஸாம் முடிச்சாச்சு. 12th ரிசல்ட்டும் மே 8 வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ண, அதுவும் ஃப்ரீ சீட்டில் ஜாயின் பண்ண நம்மளுக்கு நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் தெரியாது. ஸோ நான் கீழே இந்த 10 கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்க்கு சீட்டை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டும் எதுக்காக, அப்புறம் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். இதை வந்து உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் போகணும்? கவர்மெண்ட் கவுன்சிலிங் போனீங்கன்னா உங்களோட கோர்ஸுக்கு பர் இயர் வந்து 3000 to 5000லேயே முடிஞ்சிடும். இதே கவர்மெண்ட் வழியாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போனீங்கனாலும் அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸான ரொம்ப லெஸ் ஃபீஸ் தான் வரும். இதே டைரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸான 1 lakh 2 lakh பர் இயர் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான ஃபீஸை வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக போகிறோம். இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ஸு நிறையா பேர்த்துக்கு தெரியாது. ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான் இப்போது. எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இந்த 10 அஃபிஷியல் வெப்சைட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் 12th முடித்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 10 வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் இந்த 10 அஃபிஷியல் வெப்சைட்ஸ்குள்ளே தான் வரும். அதனால் சேவ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.